Hello students, so in this PPT நம்ம வந்துட்டு என்னன்னா quarterly like coming September 17th or அந்த midweek September midweekல கண்டிப்பாக உங்களுக்கு quarterly இருக்கும். ஸோ 10th standard போர்டோடைய quarterly exam preparation தான் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம் for next batch. And இதில் வந்துட்டு timetable and then 30 days study plan and then what are the portions going to cover. போர்ஷன்ஸ்லேருந்து அதுக்கப்புறம் என்னென்ன எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அண்ட் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணணும் எவ்ரி திங் வில் பி கவர்ட் இன் திஸ் பிபிடி. ஸோ ஃபஸ்ட்டு தமிழில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 4 இயரில் இருக்கும். அதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான நெடுவினா இதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா குருவினா சிறுவினா மேண்டரியாக படிச்சிருங்க. அண்ட் நெடுவினா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இம்பார்ட்டண்ட் மட்டும் படித்தா போதும். ஸோ அந்த இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் நான் பேக் டு பேக் வீடியோஸில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இது இப்படி தான் நீங்கள் படிக்கணும். செய்யுள் தனியாக, ஒரே நடை தனியாக, துணைப்படம் தனியாக நீங்கள் வந்துட்டு பார்த்து இது பண்ணிக்கோங்க. ஸோ 4 இயர் ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட இம்பார்ட்டண்ட் வீடியோ I'll be uploading in the next upcoming videos. அண்ட் இங்கிலீஷில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு 4 யூனிட்ஸ் as usual. ஸோ ப்ரோஸில் 4, போயமில் 4, சப்ளிமெண்ட்ரியில் 4 அண்ட் இன்க்ளூடிங் கிராமர் பார்ட்ஸ் உங்களுக்கு எல்லாமே இன்க்ளூட் ஆகும். அண்ட் தென் மேக்ஸில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சாப்டர் 1, 2, 5 ஃபுல்லாக இருக்குது. அது இல்லாமல் 3rd சாப்டர் அப் டு கிராஃப் வரைக்கும் இருக்குது. 4th சாப்டர் 4.1, 4.2 அப்படின்னா உங்களுக்கு இதில் 2 தியரம் மட்டும் இன்க்ளூட் ஆகும். பிபிடி தியரம் அண்டு பிபிடி தாரஸ் தியரம் அண்ட் ஏபிடி தியரம் 2 மட்டும் உங்களுக்கு மட்டும் இன்க்ளூட் ஆகும். 6.1 மட்டும் உங்களுக்கு இன்க்ளூட் ஆகும். சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸில் 4 லெசன், கெமிஸ்ட்ரியில் 3 லெசன் அண்ட் பயாலஜியில் உங்களுக்கு 8 லெசன் கிட்ட ஆட் ஆகும், 7. அண்ட் தென் சோஷியல் பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி 5 லெசன்ஸ், ஜியாகிரஃபியில் 5 அண்ட் சிவிக்ஸில் ஃபஸ்ட்டு 3 அண்ட் எக்கனாமிக்ஸில் நெக்ஸ்ட் 3. ஸோ டோட்டல் போர்ஷன்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழில் முதல் 4 யூனிட், இங்கிலீஷில் 4 யூனிட், மேக்ஸில் 1 to 5 ஃபுல்லாக, சாப்டர் 4ல் 4.1 அண்ட் 4.2 நீங்கள் அதில் தியரம் மட்டும் படித்தாலும் கூட ஓகே. அண்ட் 3.1 to 3.15 அண்ட் தென் சயின்ஸில் ஃபிசிக்ஸில் 4 லெசன், கெமிஸ்ட்ரியில் 3 லெசன், பயாலஜியில் 7 லெசன், ஹிஸ்ட்ரியில் ஆஸ் யூஷுவல் as said before. ஸோ இது எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா லைக் ஃபஸ்ட்டு வந்துட்டு கீப் யுவர் ஃபோன் அவே. ஸோ படிக்கும்போது ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் எதாச்சும் நோட்ஸ் எடுக்கிறீங்க, உங்கள் ஸ்கூலில் ப்ராப்பர் நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணல, நீங்கள் வேறு ஏதாச்சும் நோட்ஸ் எடுக்கிறீங்கன்னா டேக் இட் அண்ட் ஜெராக்ஸ் எடுத்து பிரிண்ட் எடுத்து நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் நீங்கள் இப்போ இன்றைக்கி தமிழ் எடுக்க போகிறீங்க அப்படின்னா தமிழுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையுமே பக்கத்துலேயே எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ டைவர்ட் ஆகி போய் மெகெயின் போய் எடுக்கணுன்ற இது இருக்கவே கூடாது. ஸோ பென், பென்சில், வாட் எவர் யூ நீட் டு லேர்ன் யூ ஷுட் கீப் இட் ஆன் யுவர் டேபிள். புக்கு கன்ஃபார்மாக கைடு மட்டும் போதும், புக்கு வேணாம், டோன்ட் திங்க் இட் ஓவர் லைக் இட். ஸோ புக்கு கைடு ரெண்டுமே வேணும், சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் டெஸ்ட் எழுதுறதுக்கு ஒரு நோட்டு, அதுக்கப்புறம் ஒரு டார்கெட், அதாவது ஒரு 30 days ஸ்டடி பிளான்னா 30 days ஸ்டடி பிளான் போட்டுருங்க. தென் செட் அ டைமர் என்னென்னா இப்போ 1 hourல ஒரு யூனிட் முடிக்கணும் அப்படின்னா ½ an hourல குருவினா சிறுவினா ஃபுல்லாக முடிக்கணுன்ற ஒரு பிளான் இருக்கணும். ஸோ அந்த ½ an hourல நீங்கள் படித்து ரிவிஷன் பண்ணி டெஸ்ட் எழுதியிருக்கணும். ஸோ சம்டைம்ஸ் 10 minutes முன்னாடி போகல, 10 minutes ஆஃப்டர் போகல, அது பிரச்சனை இல்லை. பட் அந்த 1 hourக்குள்ளே நீங்கள் அந்த டைமர் வச்சு நீங்கள் படிச்சிங்கன்னா நீங்கள் சீக்கிரமாக படிப்பீங்க. ஸோ நீங்கள் படிக்கிற அந்த ஒரு 1 hour தான் வந்துட்டு உங்கள் மைண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் படிக்கும்போது அது கொஞ்சம் டிம் ஆயிடும். ஸோ அதனால நீங்கள் வந்துட்டு டைமர் வச்சு படிக்கும்போது இட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல். ஸோ டோன்ட் ஜஸ்ட் ரீட் பண்ணிவிட்டு அதை அப்படி விட்டுறது ஆகாது. இந்த நெடுவினால கதையாக எழுதிக்கலாம், நான் சும்மா ரீட் மட்டும் பண்ணிக்கிறேன், அது வேணாம். ஸோ என்னவாக இருந்தாலும் படித்து ஒரு டைம் டெஸ்ட் எழுதிட்டிங்கன்னா இட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல் டு யூ. அண்ட் ஃபஸ்ட்டு போர்ஷன் என்னன்றது ஃபுல்லாக செக் பண்ணுங்கள். ஸோ சப்ஜெக்ட்ஸ் டிவைட் பண்ணுங்கள். இப்போ மேக்ஸில் வீக்காக இருக்கீங்க அப்படின்னா தினமும் மேக்ஸுக்கு நீங்கள் வந்துட்டு 4 இது பண்ணுங்கள். டெய்லி டார்கெட் ஸ்டடி பிளான் போட்டு டெய்லி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் நல்லா படித்ததையே வந்துட்டு எகெயின் அண்ட் எகெயின் ரிவைஸ் பண்ணுறதுக்கு பதிலாக படிக்காத டாபிக்ஸை எடுத்து படிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு நல்லா படித்ததை ஒரு 5 to 10 minutesல ரிவிஷன் பண்ணுங்கள். அண்ட் இது எல்லாம் ஓகே. பட் ஒரு நாள் பண்ணலாம், 2 நாள் பண்ணலாம். எப்படி கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறது அப்படின்னா டெய்லி ஸ்டடி டார்கெட்டை நீங்கள் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுறீங்களான்னு பாருங்கள். அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை எழுதி பாருங்கள். படித்ததுக்கப்புறமாவும் எழுதி பாருங்கள். மைண்ட் மேப் மாதிரி போட்டு கீவேர்ட்ஸ் மாதிரி எழுதி பாருங்கள். இதுக்கப்புறம் இந்த பாயிண்ட், இதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் அப்படின்ட்டு. அதே மாதிரி நீங்கள் எஸ்டர்டேஸ் போர்ஷனை இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 10 minutes என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்கள். புக் பேக் கொஷின்ஸ் எல்லாமே வந்துட்டு லைக் புக் பேக் கொஷின்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. அண்ட் தென் வந்துட்டு ஒரு ஃபிக்ஸடு ஸ்டடி பிளானோட டைம் டேபிள், எவ்ரிடே டைம் டேபிளோட நீங்கள் அதை மூவ் பண்ணிங்கன்னா இட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல். அதே மாதிரி ஓவர் நைட் ஸ்டடீஸை நீங்கள் நிஜமாக அவாய்ட் பண்ணுறது நல்லது.
ஏர்லி மார்னிங் ஸ்டடீஸை நீங்கள் வந்துட்டு போய்க்கலாம். லைக் 4 o'clock 5 o'clock கூட எந்திரிச்சு படிச்சுட்டு ஒரு 6-7 வரைக்கும் நீங்கள் நல்லா 6 இல்லை 4 o'clock எந்திரிக்கன்னா 6 o'clock 2 hours நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்கி ஒரு 1 or 2 hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு 7:30க்கு அப்புறமா நீங்கள் ஸ்கூலுக்கும் கூட கிளம்பி போகலாம். அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ நல்லா படிக்கிறீங்களோ எக்ஸாமுக்கு முன்னாடி அதை எவ்வளோ ரிவைஸ் பண்ணுறோன்றது இருக்குது. நீங்கள் ரிவிஷன் எவ்வளோ பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்ல மார்க் எடுக்கலாம். அண்ட் தென் மிஸ்டேக்ஸ் டு பி அவாய்டட், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்குது அப்படின்னா, அதாவது எக்ஸாம் முந்தின நாள் உட்காந்து படிக்கிறது, அப்புறம் டிஃபிகல்ட்டான சாப்டர்ஸு நம்மளே நினச்சி அதை அவாய்ட் பண்ணுறது, அதுலேருந்து ஒரு 10 கொஷின் இருக்கிற இடத்துல ஒரு 5 கொஷின் படித்தா அந்த 5 கொஷின் இம்பார்ட்டன்ட் 5 கொஷின் படித்தா இட் வில் கம். ஓகே, ஸோ சும்மா படிச்சுட்டு மனப்பாடம் பண்ணிவிட்டு பார்க்காம ஒப்பிச்சுட்டு அதை எழுதி பார்க்காம இருக்கக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தாலும் ஓகே, யூ ஷுட் ரைட் ஒன்ஸ், நாட் ரிவைசிங். எக்ஸாம் முந்தின நாள் ஆகட்டும் சரியில்லை, நேற்று படித்த டாபிக் இன்றைக்கி ரிவைஸ் பண்ணாமல் போனாலுமே அது நீங்கள் எண்ட் ஆஃப் தி டேயில் நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ டெய்லி ரிவிஷன் இஸ் மஸ்ட். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை இக்னோர் பண்ணுறதுமே கூடாது. ஸோ அதெல்லாமே நல்லா படிச்சுக்கணும். ஸோ தேங்க்யூ டீம். அண்ட் உங்களுக்கு அந்த 30 days ஸ்டடி பிளான் வேணும்னா ஐ வில் பி அப்லோடிங் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.